இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கோம்போ தாங்க பார்க்க போகிறோம். வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ். இட்லி மாதிரி நல்லா சாஃப்டாக மெத்துன்னு செட் தோசையும் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக வடைக்கறியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தோசை நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு நார்மல் தோசைக்கு மாவு அரைக்கிற மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பொருள் மட்டும் இதோட சேர்த்து அரைக்க போகிறோம். அதுதான் இந்த தோசைக்கு அப்படி ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்க போகுது. இந்த தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இந்த அரிசியை நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட நல்ல தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த அரிசி ஊற வைக்கிற இதே டைம்லேயே உளுத்தம்பருப்பை ஊற வச்சிடலாம். 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதையும் ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட சாஃப்ட்னஸ்க்காக அவல் சேர்க்க போகிறோம். அதுக்காக அவல் ஊற வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுக்கோங்க. அவல் 10 நிமிஷம் ஊறினா போதும். அதனால் உளுந்து அரைக்கிறதுக்கு முன்னே நீங்கள் அவல் ஊற வச்சுட்டு உளுந்து அரைச்சா சரியாக இருக்கும். இப்போ அவல் தண்ணியில் சேர்த்து வச்சுட்டேன், அது ஊறட்டும். இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த உளுந்தை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிற நேரத்துக்குள்ளே அவல் நல்லா ஊறிடும். உளுத்தம்பருப்பு பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன். மாவு பாருங்கள் நல்லா ப்ளஃபியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா ப்ளஃபியாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரைண்டர் மிக்ஸி எது வேணாலும் யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். அடுத்து அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இந்த அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அவல் இருக்குது இல்லைங்களா, அந்த அவலையும் இதில் சேர்த்துக்கலாம். அவல் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த அவலையும் அரிசியும் சேர்த்துட்டு அரைச்சி உளுத்தம்பருப்போடையே சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு 8 மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். அரிசி அரைக்கும் போது குருணையாக இல்லாமல் நல்லா நைஸாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாவு நம்ம நார்மல் இட்லி தோசை மாவு மாதிரி 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இந்த மாவு எடுக்கும்போதே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம நார்மலாக தோசைக்கு மாவு அரைக்கிறத விட இதில் அவல் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் மாவு இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாவில் வேணுங்கிற மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் இதை லூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தோசை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலராக தான் இருக்கும். அதனால் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ தவா நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஊத்தாப்பெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் ஸ்டஃபிங் எதுவும் சேர்க்கலைன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் வேக வச்சா போதும். ஸ்டஃபிங் ஏதாவது ஆனியன் கேரட்லாம் சேர்த்துனா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த தோசை நல்லா வெந்துருச்சு. தோசையோட மேலே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நிறையா ஓட்டைகள்லாம் வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த தோசையை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி வெங்காயம்லாம் சேர்த்தும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மொத்தமான தோசையாக ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், துருவின கேரட், கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனியன் தோசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நிறைய சேர்க்குவோம். இதுக்கு அந்தளவுக்கு சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதையும் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக செட் தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வடைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வடைக்கறி செட் தோசைக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே அப்படி ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். செய்முறை பார்க்கலாம் வாங்க. இந்த வடைக்கறி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு 2 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இது கூட இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் இது மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1-2 பருப்பு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. வடைக்கான மாவுமே இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கிள்ளி விட்டு சேர்த்துக்கோங்க. வடை மாதிரி பெருசாக சுட வேண்டாங்க, பக்கோடா மாதிரி சின்ன சின்ன பீஸாகவே சுட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை உடச்சி விட்டு தான் கிரேவியில் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் லேசாக ஒரு மஞ்சள் கலருக்கு மாறி வந்திருக்கு. ரொம்ப செவந்தெல்லாம் வர கிடையாது. இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறினதுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. இது மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்தால் போதும். ரொம்ப செவக்க விட்டெல்லாம் எடுக்கக்கூடாது. மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே பொரித்த பிறகு தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
எண்ணெய் லேசாக சூடானதும் இதில் 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 4 லவங்கம் சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வந்துட்டு செவக்கெல்லாம் வதக்க வேண்டாம். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. எல்லாமே வந்துட்டு நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது கூட பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த பொடியெல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பொடியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒரு வாசனை வரும். இப்போ இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நல்லா கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இது கூட வந்து அந்த பொரிச்சு வச்சுருக்க வடையெல்லாம் சேர்ப்போம். அந்த வடையெல்லாம் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காயிடும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுடுங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த ரெசிப்பியில் நான் இன்றைக்கி தேங்காய் எதுவுமே சேர்க்க கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் அதிக அளவில் செய்கிறதா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் வருது. இப்போ இது கூட தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க அந்த வடையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ரசம் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வடையெல்லாம் சேர்த்த பிறகு இது நல்லா கொதிச்சு இந்த வடையோடு வேகும்போது நமக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும், நல்லா கெட்டியாயிடும். இப்போ எல்லா வடையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இடையில 1-2 தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போவே பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருக்கு. முன்னை விட இப்போ நல்லா திக்காயிருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த கடலைப்பருப்போடு சேர்ந்து கொதிக்கும்போது நமக்கு இன்னும் நல்லா திக்காயிடும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் போல் இதை நல்லா கொதித்து வேகட்டும். அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடும். இப்போ பாருங்கள், முன்னை விட நல்லா கெட்டியாயிடுச்சு. இது ஆறும்போது பார்த்திங்கன்னா இந்த வடையெல்லாம் இந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம். இப்போ இது கூட நல்லா ஃபைனாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். நம்ம செஞ்ச இந்த வடைக்கறியோட செட் தோசை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த 2 ரெசிப்பியும் நீங்களும் நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.